அருள்வாக்கு யார் சொல்லக்கூடாது? சாமியை சுமக்கிற எல்லாருமே அருள்வாக்கு சொல்லலாமா? சாமியாடிகள் எல்லாமே அருள்வாக்கு சொல்லலாமா? நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க. காரணம் என்ன அப்படின்னா, அருள்வாக்குங்கிறது நம்மளையும் நம்ம மேலே வர்ற சாமியையும் தீர்மானிக்கிறது, எடை போடுறது. இப்போ என் மேலே சாமி நான் அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற அருள்வாக்கு சரியாக பலிக்கலை அப்படின்னா, அது என் மேலே வர்ற சாமிக்கு நான் செய்கிற எப்படி சொல்கிறது அப்படின்னா, குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆயிரும். என் சாமியை நான் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். சரிங்க. அருள்வாக்கு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அருள்வாக்கு யார் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் அறிஞ்சதை அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். முழுமையாக சாமி பேசாதவங்க அருள்வாக்கு சொல்லக்கூடாது. எப்படின்னா, புதுசாக இப்போ தான் எனக்கு சாமி வருது, நான் அருள்வாக்கு சொல்லலாம்னா அருள்வாக்கு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு விஷயந்தான், நான் அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னா என் மேலே இருக்க சாமி எனக்கு உத்தரவு கொடுக்கணும். அப்போ தான் நான் அருள்வாக்கே நான் சொல்லணும். நானாக என் மேலே சாமி வருது, நான் அருள்வாக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது சரியானது அல்ல. சரிங்களா? அப்போ என் மேலே ஒரு சாமி வருது, ஆண் தெய்வம் வருதோ பெண் தெய்வம் வருதோ, யாராருக்கு அவங்க மேலே என்னென்ன சாமி வருதோ அந்த சாமி உங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். எப்படி? நீ இந்த நாள்ல இருந்து அருள்வாக்கு நீ சொல்லு, ஓ நாவில் நான் பேசுகிறேன், உன்னை தேடி என்னை தேடி இந்த எல்லையில் வர்ற சனங்களுக்கு நல்ல வாக்க சொல்லி அவங்க வாழ்க்கை சிறக்க நாம் உதவியாக இருப்போம் அப்படின்னு உங்கள் மேலே வர்ற சாமி உங்களுக்கு முதல்ல உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அருள்வாக்கு சொல்லவே தொடங்கணும். இப்போ இருக்கிற எத்தனையோ மருளாடிகள், எத்தனையோ அருளாளர்கள், எத்தனையோ சாமியாடிகள் அருள்வாக்கு சொல்கிறாங்க. அவங்க சாமி உத்தரவு கொடுத்துருக்கலாம், அதனால் அவங்க அருள்வாக்கு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் நான் அறிவு அன்பர்களுக்காக என் மனசில் பட்ட தனிப்பட்ட கருத்தை தான் நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, முழுமையாக சாமி பேசாதவர்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடாது. சரிங்க. வேற யாரும் சொல்லக்கூடாது. அருள்வாக்குங்கிறது நாம் நிர்ணயிக்கிறது அல்ல, நம்மளை மீறி நம்ம மேலே வர்ற சாமி நிர்ணயிக்கிறது. இப்போ என் மேலே ஒரு சாமி வருது, என் மேலே இந்த சாமி வருது அப்படின்னு நான் முழுமையாக நான் உணர்றேன். அந்த சாமியோட அம்சமாக நான் வெளிப்படுறேன், அருள்வாக்கு சொல்கிறேன். சரி, அதை விட்டுவிட்டு மற்றொரு சாமி என் மேலே வருது, அந்த சாமி என்கிட்ட அந்த சாமியை வச்சு நான் அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது அப்படியும் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மனித தேகம் ஒரு தெய்வத்தை சுமக்கிறதே பெரிய விஷயம். அந்த தெய்வம் நமக்கு அந்த பலத்தை கொடுத்தா தான் அந்த தெய்வத்தை சுமக்கிற சக்தியே நமக்கு கிடைக்கும். அதனால் என் மேலே 2-3 சாமி வரும், 4-5 சாமி வரும், இந்த நேரத்தில் இந்த சாமி அருள்வாக்கு சொல்லும் அப்படிங்கிறது சரியானது அல்ல. அது நம்ம அவமதிப்பட்டாலும் நம்ம மேலே அந்த சாமியை நாம் அவமதிக்கிறதுக்கு நாமளே உறுதுணையாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது 2. 3வது, பேசுகிற தெய்வங்கள் தான் பெரும்பாலும் அருள்வாக்கு சொல்லும். ஆடும் தெய்வங்கள் அவங்க கொடுக்குற ஆச்சார விபூதி பேசினாலும் அந்த ஆச்சார விபூதி கொடுக்குற தெய்வங்கள் கூட அருள்வாக்கு சொல்ல மாட்டாங்க. அமைதியாக ஆடி விபூதி போட்டு விபூதி சொல்லும் அருள்வாக்கு, 1000 அருள்வாக்கு. அவங்க கொடுக்குற விபூதி எதையுமே கேட்காம எதையுமே சொல்லாமல் அந்த விபூதி எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்கும். அப்படி தெய்வங்கள் ஆடுறவங்க அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்படக்கூடாது. சரிங்க. இது இல்லாமல் வேற யாரெல்லாம் அருள்வாக்கு சொல்லக்கூடாது? அதாவது நம்ம ஆசைக்கு பேராசைக்கு ஏதோ நம்ம குலதெய்வங்களுக்கு கும்புகளுக்குள்ளேயே அவர் வர்றாரு, அவர் அருள்வாக்கு சொல்கிறாரு, அதனால் நாமளும் சொல்லுவோம், அண்ணன் சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, நம்ம கும்புக்குள்ளே அந்த சாமி பேசுனா இந்த சாமி பேசாதா அப்படின்னு போட்டி போட்டு அருள்வாக்கு சொல்லக்கூடாது. சரிங்க. இது இல்லாமல் நான் இருக்கேன், என்கிட்ட ஒருத்தவங்க தேடி என்கிட்ட எனக்கு நீங்கள் அருள்வாக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறதுனால நான் அருள்வாக்கு சொல்லிடக்கூடாது. அவங்க கேட்டாலும், அம்மா அருள்வாக்கு சொல்கிற தெய்வம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அருள்வாக்கு சொல்கிற தெய்வமாக இருந்தால் சொல்லணும். இல்லை அப்படின்னா
என்னைய விட இந்த தெய்வம், இந்த சாமியாடி இவர் அருள்வாக்கு சொல்லுவாருமா, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு அவங்க கிட்ட மாற்றி தான் விடணுமே தவிர, நம்மக்கிட்ட கேட்டாங்க, நாம் ஏனோ தானோ நம்ம அவங்களுக்கு சொல்லியே ஆகணும், இல்லைன்னா நம்ம மேலே வர்ற சாமி நாமளே மதிப்பு குறைஞ்சு போகும்னு நமக்கு நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டு அருள்வாக்கு சொல்லக்கூடாது. சரிங்க. அருள்வாக்குங்கிறது கேட்டுத்தான் சொல்லணுங்கிறது கிடையாது. அருள்வாக்குங்கிறது ஒரு எல்லையில் ஒரு தவறு நடக்குது அல்லது ஒரு தவறு நடந்துருச்சு. ஆனால் அது அந்த இடத்துல அந்த சாமி இருக்கிற எல்லா சனங்களுக்கும் அந்த இடத்துல வாக்கு மூலியமாக சொல்லும். அதுவும் அருள்வாக்கு தான். அப்படி சொல்கிற சாமிகள் அவங்கள மீறி அந்த இடத்துல வாக்கு வரும். அதுபோன்ற தெய்வங்கள் தான் அருள்வாக்கு சொல்கிற ஆகச்சிறந்த தெய்வங்களாக இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, தேடி வர்ற மக்களை காட்டிலும் இருக்கிற எல்லையில் நடந்த பிரச்சனையை கணிச்சு, அந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், இதுக்கு இதை செய்யி, இதுக்கு இதுதான் பரிகாரம், இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு அந்த இடத்துல சொல்கிறது பார்த்தீங்களா, பெரும் தெய்வங்களுக்கே இருக்கிற ஆகச்சிறந்த அந்த சாமியாடிகள் அந்த எல்லையில் யாருமே கேட்காம சாமியோட நிலைமைக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் ஆகச்சிறந்த அருள்வாக்காளர்கள். அவங்கெல்லாம் போற்றப்படணும், மதிக்கப்படணும். சரிங்க. இது தவிர வேற யாரெல்லாம் அருள்வாக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், என் சாமி என் எல்லையில் என்னுடைய குலதெய்வங்கள் இருக்குது, என்னுடைய குலதெய்வ பங்காளிகள் எல்லோரும் இருக்காங்க. நான் என் எல்லையை விட்டு வேற ஒரு எல்லைக்கு போகிறேன். இங்கே என் சாமி இருக்கிற இடத்துல நான் அருள்வாக்கு சொல்கிறேன். ஆனால் நான் அங்கே போய் இன்னொரு எல்லையில் போய் நாங்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல மரியாதையாக என்னைய அழைச்சா தான் நான் பேசணுமே தவிர, அவங்க என்னை அழைக்காமல் என்கிட்ட கேட்காம நானாக போய் அங்கே அருள்வாக்கு சொல்லக்கூடாது, ஆடக்கூடாது. என் எல்லைக்கு தான் நாங்கள் அதிபதியாக இருப்பேன். என்னுடைய சமஸ்தானத்துக்கு தான் நான் பாதுகாவலனாக இருப்பேன். என் எல்லையை விட்டுப்புட்டு நான் இன்னொரு எல்லைக்கு போய் அங்கே அலையா விருந்தாடியாக நான் போய் அங்கே நான் அருள்வாக்கு சொல்லக்கூடாது. அப்படி நான் சொன்னால் அந்த இடத்துல அவமதிக்கப்படுறது நான் தான், என் மேலே வர்ற சாமிக்கு தான். அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நான் சொன்ன இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற நிலையில் இருக்க சாமியாடிகள் அருள்வாக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரே ஒரு விஷயந்தாங்க. அருள்வாக்கு யார் சொல்லணும் தெரியுமா? யாருக்கிட்ட நல்லா துடியாக நின்று பேசும் தெரியுமா? 100% அந்த சாமி யாருக்கிட்ட நின்று பேசும் தெரியுமா? பேராசை இல்லாமல், எதுலேயும் மோகம் இல்லாமல், தெய்வமே சித்தம், தெய்வமே கதி அப்படின்னு தனக்காக இல்லாமல் மக்களை பற்றி யோசிக்கிற அந்த நல்ல உள்ளம் கொண்ட அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாரோட நாவில் தெய்வம் துடி கொண்டு பேசும். அருள்வாக்கு அவங்க சொல்கிற வாக்கு சாதாரண பேச்சு கூட அங்கே வாக்காக விழுகும். அதனால் நான் அறிஞ்சதை, யாரெல்லாம் அருள்வாக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இதில் பிழை இருந்தால் மன்னிக்கணும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.